Hello, good evening everyone. Hello. Right. So நம்ம வந்து ஃபியூ செஷன்ஸாக வந்து நம்ம வந்து டோர்கம் சராதன் எழுதின இரிட்டேஷன் த டெஸ்ட்ரக்டிவ் ஃபயர் புக்கில் இருந்து நம்ம சில சில டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ த காசஸ் ஆஃப் இரிட்டேஷன். ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து நம்ம இன்றைக்கி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்குள்ளே வந்து இரிட்டேஷனை வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்ப்போம். ஓகேயா? ரைட். ஸோ பிளிஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் பை வாட்டர். ஸோ பிளிஸ்னால் வந்து பேரானந்தம் அல்லது டிவைன் பிளெஸிங்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பிளிஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் பை வாட்டர். இஃப் அ ஹோலி மேன் ஸ்விம்ஸ் இன் அ பூல், தட் பூல் இஸ் சார்ஜ் வித் பிளிஸ் அண்ட் ஹூ எவர் என்டர்ஸ் இன் ஷேர்ஸ் த பிளிஸ். ஸோ இப்போ ஒரு 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 பெரிய யோக குருவானவர் வந்து அந்த ஏதோ ஒரு குளத்துலையோ ஒரு ஏதோ ஒரு ஆற்றுலையோ வந்து அவர் அந்த இடத்துல வந்து குளித்தார்னா அவரோட எனர்ஜி வந்து அந்த இடத்துல வந்து அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த தண்ணீருக்கு வந்து நம்மளோட எரிச்சலை வந்து போக்கக்கூடிய சக்தி இருக்குது, இரிட்டேஷனை வந்து போக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்ணீருக்கு மட்டும் இல்லாமல் பேப்டிசம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ கிறிஸ்டியானிட்டியில் வந்து அந்த பேப்டிசம் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பேப்டிசமில் அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டருக்கும் அந்த இரிட்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ பிளிஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் பை வாட்டர். இஃப் அ ஹோலி மேன் ஸ்விம்ஸ் இன் அ பூல், that pool is charged with bliss and whoever enters in shares the bliss அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, baptismal water and bliss energy wash away accumulated imperil from the physical and astral plane. ஸோ அப்போ அந்த பேப்டிசமில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாட்டரும் அந்த பிளிஸ்னா பிளஸ் ஆசீர்வதிக்கப்பட்ட நீர் அந்த இருக்கக்கூடியது வந்து நம்மளோட ஃபிசிக்கலாகவும் நம்மளோட இமோஷனலாகவும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எரிச்சலை நீக்கக்கூடிய குவாலிட்டி வந்து அதுக்கு இருக்கிறதாக வந்து டோர்கம் வந்து இங்கே இந்த புக்கில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ கான்டெம்பரரி மேன் கெட்ஸ் இன் டு ஃப்ரீக்வெண்ட் ட்ரபிள்ஸ் பை ஹேவிங் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் வித் மெனி பீப்புள் எமனேட்டிங் இம்பெரில் த்ரூ தேர் சிஸ்டம். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் வந்து மனிதன் வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகளை வந்து பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய மனிதர்களோட அவன் வந்து தொடர்பு கொள்கிறான். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறையா பேரை வந்து நம்ம வந்து எவ்ரிடே வந்து நம்ம வந்து டீல் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து சில 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 ப்ராப்ளம் புரியவங்களை கூட நம்ம வந்து அவங்களையும் வந்து நம்ம வந்து மீட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா? ஸோ pretty faces, pretty clothes, high ranks and titles are no guarantee that one does not have imperil. ஸோ அவங்க நல்ல அழகான வசீகரமான முகம் அவங்களுக்கு இருக்கிறதுனாலையோ, அவங்க நல்ல ஒரு ஒரு அழகான மிடுக்கான ஆடை அவங்க அணிந்திருக்கிறனாலையோ, அவங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கிறனாலையோ அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்கக்கிட்ட வந்து இந்த அந்த இரிட்டேஷனால் உருவான அந்த இம்பெரில் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்காது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹெவி லேயர்ஸ் ஆஃப் இம்பெரில் ஆர் ஃபவுண்ட் இன் பப்ளிக் அஃபீஷியல்ஸ் பிகாஸ் தே ஆர் கண்டினியூஸ்லி அண்டர் த அட்டாக்ஸ் ஆஃப் இரிட்டேஷன். கோர்ட் ரூம்ஸ் அண்ட் பிரிசன்ஸ் எமனேட் ஹெவி ஸ்டேட் ஆஃப் இம்பெரில். ஸோ அப்போ ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டவங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இருக்கக்கூடியவங்க, ஒரு கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்க, சிறைச்சாலை இருக்கக்கூடியவங்கள்ட்டெல்லாம் வந்து லேயர்ஸாக வந்து அந்த இரிட்டேஷனால் உருவான அந்த இம்பெரில்கிற அந்த விஷம் வந்து அவங்களோட ஸ்தூல உடலாகட்டும் மற்ற சக்தி உடல்களையும் அது வந்து பதிந்திருக்கும். இமோஷனல் அண்ட் மென்டல் பாடிஸ்லையும் அதெல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் இன் சர்டன் கண்ட்ரீஸ் இன் த ஈஸ்ட் டு நாட் லைக் டு பை ஹவுசஸ் இன் which were occupied previously by people who had tensions, fights, disputes or continuous irritation. ஸோ டோர்க்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஈஸ்ட் அப்படின்னா அவங்க இந்தியாவை வந்து குறிக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இன்னும் சில ஆசிய நாடுகளில், கிழக்கு நாடுகளில் வந்து ஒருத்தவங்க அடிக்கடி சண்டை போட்டவங்க அல்லது கோபப்பட்டவங்க அல்லது நிறையா வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்தவங்க குடியிருந்த வீடை வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்னா, அவங்களோட அங்கே இருந்த தேவையற்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நமக்கும் வாங்குறவங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறனால வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அது அடிப்படையில் வந்து
இரிட்டேஷனோட இம்பெரில் தான் இருக்குங்கிறத டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டவங்க, பிரச்சனைகள் செய்தவங்க, ஒரு தகராறு செய்து கொண்டே வாழ்ந்தவங்கெல்லாம் தகராறு செய்து கொண்டே இருந்தவர்கள் வாழ்ந்த வீடை வாங்கும்போது அவங்களால அந்த உருவான அந்த இரிட்டேஷனால், அவங்களால ஏற்படுத்தப்பட்ட இரிட்டேஷனால் உருவான அந்த இம்பெரில்ங்கிற விஷமானது வந்து அங்கேயும் அதோட பதிவுகள் இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்குறவங்களுக்கும் அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் அதை வந்து நம்ம வந்து அந்த வீடெல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க, ஈஸ்டில் இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க, டோர்க்கம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ தே கோ அண்ட் மீட் த பீப்புள் ஹூ ப்ரீவியஸ்லி ஆக்குபைடு த ஹவுஸ். If they are creative, harmonious people dedicated to the common good and high ideals, they prefer to buy their houses even if they are structurally not too satisfactory. ஸோ அப்போ டோர்க்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஈஸ்டில் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு வீடை வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் வாழ்ந்தவங்க வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அதை தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கிறத வந்து அவங்க இரண்டாம் பட்சமாக தான் கருதுவாங்க. ஸோ அப்போ அங்கே இருந்தவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து அந்த வீடை வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன் த வெஸ்ட் நோ ஒன் ஆஸ் ஹூ லிவ்ட் இன் அ ஹவுஸ் இஃப் த ஹவுஸ் மீட்ஸ் இஸ் ஃபிசிக்கல் நீட்ஸ். ஸோ அப்போ ஆனால் வந்து மேற்கத்திய நாடுகளில் அந்த வீட்டில் யார் குடியிருந்தாங்க அதை பற்றிலாம் வந்து அவங்க எதுவுமே வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வீடு இருக்கிறதுக்கு போதும் அப்படின்னு அவங்க அங்கே தங்கி வாழ்கிறதுக்கு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் அவங்க அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ இன் அ சர்டன் பிளேஸ் தேர் வாஸ் அ ஹவுஸ் இன் விச் எ ஹோலி மேன் யூஸ்ட் டு லிவ். மெனி பீப்புள் வேர் ஆங்ஷியஸ் டு பை தட் ஹவுஸ் பிகாஸ் தே தாட் த எமனேஷன்ஸ் ஆஃப் த ஹோலி மேன் வில் பி டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் பிளெஸிங்ஸ். ஸோ சில இடங்களில் வந்து ஒரு 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 ஆன்மீக குரு இருந்த வீடை வந்து நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு வந்து போட்டி போட்டாங்க. எதனால் அப்படின்னா அவரோட எனர்ஜி வந்து அந்த வீட்டில் இன்னும் இருக்கிறதா வந்து நம்பினதுனால ஸோ அந்த வீட்டை வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து எரிச்சலால் உருவான அந்த இம்பெரில் அந்த விஷமும் மற்றவங்கள்ட்ட வந்து பரவுமோ, ஸோ நல்ல விஷயமும் பிளிஸ் அந்த ஆன்மீக சக்தியும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது வந்து பரவக்கூடியதான் அப்படிங்கிறத ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது, அப்படி கண்டேஜியஸ் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ we notice sometimes that our psychological and health problems began to appear the day we moved to another house or bought an old piece of furniture, a carpet or a painting which was used by another person. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம உடல் ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ நம்ம சில நேரம் வந்து பாதிக்கப்படலாம். ஸோ எப்போ அப்படின்னா நம்ம ஒரு புது வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவோ, நம்ம ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினதுக்கப்புறம், அல்லது ஒரு கார்பெட் வாங்கினதுக்கப்புறம், அல்லது ஏதோ ஒரு பெயிண்டிங் பிக்சர்ஸை வந்து நம்ம வந்து வாங்கினதுக்கப்புறமா நம்மளோட உடலும் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸும் அஃபெக்ட் ஆகிறத வந்து பார்த்துருப்போம். ஸோ எதனால் அப்படின்னா அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன எனர்ஜி வந்து ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணனால தான் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. திஸ் வுட் ஹாவ் பீன் கன்சிடர் அ சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் 15 years ago. ஸோ இந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி மூட நம்பிக்கைகள் சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த ஆன்மீக உண்மைகள் இருக்கிறத வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. பட் we now know that psychic emanations stick to objects and influence people in close contact with them. ஸோ அப்போ அந்த சைக்கிக் எமனேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சக்தி வந்து வெளிப்படுதல். ஸோ சக்தி வெளிப்படுதல்னா என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த சக்தியால் வந்து மாற முடியும். அதை சில பொருள்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், தண்ணீர் வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், ஃபர்னிச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம், வீடு வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அங்கே போனவங்க கிட்ட வந்து அந்த எனர்ஜியை வந்து அது வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணக்கூடியது. ஸோ அதை தான் வந்து அது என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ தீஸ் ஆர் ஆல் எமனேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறனால ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வாங்குறதுலாம். ஸோ மற்றவங்க யூஸ் பண்ணதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப யோசித்து தான் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் வில் ஷோ தட் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் கேரியிங் இம்பெரில் ஃப்ரம் தேர் ஃபார்மர் ஓனர்ஸ். ஸோ அப்போ அந்த இம்பெரில்ங்கிற அந்த விஷமானது வந்து ஏற்கனவே பயன்படுத்தி அந்த முந்தைய ஓனர்கிட்ட இருந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்கும்போது நமக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வீடையும் அது வந்து பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. திஸ் வுட் ஹேவ் பீன் கன்சிடர் அ சூப்பர்ஸ்டிஷன், அது நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஐ ரிமெம்பர் ஒன் டே மை அங்கிள் brought this would have been considered a superstition 50 years ago, but we now know that psychic emanations stick to objects and influence people in close contact with them. So I remember one day my uncle bought a sofa to our house. One of his friends was leaving the country and had given to him. He brought it to our house, feeling that my mother would be happy to use it. ஸோ அதாவது டோர்க்கம் சார் என்னோட அங்கிள் வந்து ஏதோ ஒரு சோஃபா வந்து
வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து கொடுத்தாராம். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுனால இப்போ அவருக்கு அது தேவையில்லாதனால நம்மக்கிட்ட எனக்கிட்ட வந்து அதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டா. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுத்தோன்னே டோர்கம் சார் அவரோட அம்மா வந்து அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி டோர்கம் சார் வந்து நினச்சாராம். ஸோ அவங்க அம்மா வந்து இது யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு கேட்டோன்னே அவர் ஒரு குறிப்பிட்ட நபரோட பேரை சொல்லி இவரோட வீட்டில் இருந்தால் அந்த சோஃபா எடுத்துகிட்டு வந்தால் அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுனால என்கிட்ட அதை ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டாரு. அதை நான் என்னோட சிஸ்டர்னால உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த டோர்கமான அங்கிள் வந்து சொன்னோன்னே, ஸோ டோர்கம் சாதரோட மதர் வந்து என்ன பண்ணாங்கன்னா உடனே வந்து அவங்க அங்கிள் இருந்த இடத்த விட்டு நகண்டு போய் அவங்க வீட்டுக்குள்ளே கிச்சனில் போய் ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி ஆக்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ எப்படா அந்த அங்கிள் வந்து வீட்டை விட வெளியே போவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அவர் வெளியே போனோடனே அவங்க மதர் வந்து டோர்கம் சாரோட மதர் வந்து என்ன பண்ணாங்களா, அவங்களோட சில்ட்ரன் எல்லாம் டோர்கம் அவரோட சிஸ்டர்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்து என் கூட இதை வந்து பிடிங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி மேலே மாடியிலேருந்து அவங்களோட தோட்டப்பகுதியில் வந்து தூக்கி எரிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்காக, என்னம்மா ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக நடந்துக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு தான் உங்கள் பிரதரை அவங்க அங்கிளை தான் உங்களுக்கு பிடிக்குமே, ஏன் நீங்கள் அவர் கொண்டா அந்த சோஃபாவை தூக்கி போட்டிங்கன்னா, இல்லை அதில் ஒரு காரணம் இருக்குது. ஸோ இந்த சோஃபாவை யூஸ் பண்ண நபர் வந்து தன்னோட குழந்தைகளையும் மனைவியும் வந்து நிறையா துன்பப்படுத்தினார். ஸோ அவங்களோட ஒரு மரணத்துக்கு வந்து அவர் தான் வந்து காரணமாக இருந்ததுனால அந்த எனர்ஜியும் அந்த சோஃபாவில் இருக்கிறனால நான் இதை இங்கேருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த ஒரு சில நாட்கள் வந்து டோர்கம் சாரோட அப்பா வந்து இந்த மேலேருந்து கீழே விழுந்த அந்த சோஃபாவில் இருந்த மரத்துண்டுகளெல்லாம் எடுத்து அதை அவங்களோட வீட்டோட அந்த குளிர் காயறதுக்கு அதை போடக்கூடிய அந்த சிம்னி விளக்கில் போட்டு அதை கம்ப்ளீட்டாக வந்து ஃபயர் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை ஒருவேளை நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்தால், ஸோ அதில் பொதிந்திருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த எனர்ஜிலாம் வந்து கண்டேஜியஸ், பற்றி தொற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ we do not need that influence in our home. The next day my father burned it in the fireplace அப்படிங்கிறது டோர்க்கம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தாட்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ், ஃபீலிங்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ். ஸோ நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸஸ்னால் அது ஒரு எனர்ஜி மாதிரியானது. ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட உணர்வுகளின் வெளிப்பாடுகள் வந்து அதுவும் வந்து ஒரு ஃபோர்ஸஸ் தான். ஸோ இம்பரில் இன் ஸ்பேஸ் இஸ் கண்டேஜியஸ் ஃபோர்ஸ் விச் பெனட்ரேட்ஸ் இன்டு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்லாம் வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரியானது. அது வந்து சில பொருள்களை ஊடுருவி அதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து அதுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ஹைலி சார்ஜ்டு ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் கேன் பியூரிஃபை ஸ்பேஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி எதிர்மறையான இந்த உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து மற்ற பொருள்களை ஆக்கிரமித்து தன்னோட எனர்ஜியை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம். ஸோ அதே சமயத்தில் வந்து ஹைலி சார்ஜ் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், நம்மளோட நல்ல எண்ணங்கள் வந்து அந்த இடத்த வந்து நல்லா பியூரிஃபை வந்து பண்ணுவோம். அந்த எண்ணங்களே வந்து அந்த இடத்த வந்து பியூரிஃபை பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவர் ஸ்பீச்சஸ் ஆர் வேர்ட்ஸ் கேரி எய்தர் லைட் அண்ட் பிளிஸ் ஆர் பாய்சன் அண்ட் டார்க்னஸ். ஸோ அப்போ நம்ம இந்த லைட் இதெல்லாமே வந்து நமக்கு சில சமயத்தில் பேரானந்தத்தையும் கொடுக்கலாம், அல்லது வந்து நமக்குள்ளே வந்து சில விஷத்தையும் நம்ம உடம்புல வந்து ஏற்றலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ பிளேசஸ் வேர் கிரிமினல் தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வேர் ஆர் பீயிங் யூஸ்டு கண்டினியூஸ்லி கேன் கண்டாமினேட் அவர் ஆரா. ஸோ ஒரு இடத்துல இருந்து தொடர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து எதிர்மறையான எண்ணங்களாகவும் குற்றம் புரியக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திலேயே அவங்க வந்து ஒரு இடத்துல வெளிப்படுத்திகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜியானது வந்து சரியானதாக இருக்காது. அந்த இடத்துல அந்த இம்பரிங்கிறது அந்த விஷமானது உருவாகி, ஸோ அங்கே யாரெல்லாம் அங்கே வந்து போகிறாங்களோ, கான்டாக்ட் வச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்குலாம் அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஸோ இட் இஸ் சம்டைம்ஸ் பெட்டர் இஃப் ஒன் ரிஃப்ரைன்ஸ் ஃப்ரம் குவாரல்ஸ், ஃபைட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் விச் காஸ் இரிட்டேஷன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம சில பேர் கூட பேசுகிறதுனாலையோ சில பேர் கூட பழகிறதுனாலையோ அங்கே சண்டைகள் வரலாம், வாய் தகராறு வரலாம். ஸோ அந்த மாதிரி நபர்கள் கூடலாம் வந்து நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ டோர்கம் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ரீஃப்ரைன் அப்படியே வந்து போட்டிருக்காங்க, நீ அதை வந்து அவாய்டே வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தவங்களை போய் நம்ம சந்தித்தோம்னா அவங்க கூட வந்து நமக்கு குவாரல்ஸ்னால் வாய் தகராறு, ஃபைட்ஸ்னால் சண்டைகள் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க கூட நீங்கள் பழகிறதையே வந்து ரிஃப்ரைன் பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனே வந்து நம்ம அந்த சுச்சுவேஷன்ட்டு போய் வந்து நம்ம வந்து சிக்கிக்கூடாது. ஸோ இங்கே போனால் வந்து இது ப்ராப்ளம் வரும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அங்கே போகாமல் இருக்கிறது வந்து நல்லது. ஏன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போகும்போது அவங்க எதிர்மறையான வார்த்தைகள் பேசினாலோ அல்லது எதிர்மறையான உணர்வுகள் எண்ணங்களை நம்மளை நோக்கி வெளிப்படுத்தினாலோ அந்த எரிச்சலால் உருவான அந்த இம்பரிங்கிற விஷமானது வந்து நம்மளோட சட்டில் பாடியை வந்து தாக்கி நமக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நம்ம அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க, ரீஃப்ரைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ we are told that often holy ones keep silent and indifferent on
occasions where the possibility of irritation and imperil exists. ஸோ ஹோலி ஒன் ஆன்மீகமாக மிக உயர்ந்த ஆன்மீக பயிற்சிகளை செய்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அமைதியாகவே வந்து இருந்துருவாங்க. அவங்க வந்து எந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் தான் போய் எப்படி சிக்கிக்காமல் புத்திசாலித்தனமாக அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படி சொல்கிறாங்க? இந்த மாதிரியான அந்த இம்பரல்ங்கிறத அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ குட் டு நோ தட் ஒன் டஸ் நாட் ஹாவ் டு பி சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து தாட்ஸ் கேரி இம்பரில். ஸோ நம்ம இப்போ முதல் என்ன படித்தோம்? நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கேரி பண்ணியிருக்கிறதுன்னு சொன்னோம். ஸோ தாட்ஸ் கேரி இம்பரில் விச் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் சம் கிரேட் இனிஷியேட்ஸ் அண்ட் டிசைபிள்ஸ் லைக் டு ஒர்க் பிஹைண்ட் த சீன்ஸ் ஸோ அஸ் நாட் டு அட்ராக்ட் நெகட்டிவ் தாட்ஸ் ஆஃப் பீப்புள் பொல்யூட்டட் வித் இம்பரில். ஸோ அதனால தான் வந்து சில நல்ல காரியங்களை செய்கிறவங்களா தன்னை வந்து வெளிப்படுத்திக்காமல் பின்னாடி மறைந்திருந்தால் என்னென்னா தன்னோட பேரெல்லாம் வெளிவராமல் சில நல்ல காரியங்களை வந்து செய்வாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நல்ல காரியங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ எதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம பல பேர் நம்மளை பற்றி அவங்க பேசும்போது நம்மளை பற்றி ஒரு எதிர்மறையான வார்த்தைகளையோ எண்ணங்களையோ உணர்வுகளையோ அவங்க வந்து வெளிப்படுத்தலாம். ஸோ அது வந்து அவங்கள வந்து நேரடியாக வந்து பாதிக்கும் அப்படிங்கிறனால ஸோ தன்னோட நடவடிக்கைகள் பற்றியோ தான் என்ன செய்கிறவங்களை பற்றியோ தெரியாமல் அவங்க செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை தன்னை பற்றி விளம்பரப்படுத்திக்காமல் தன்னை வெளிப்படுத்திக்காமல் அதை வந்து செய்வாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா, ரைட். சார் நம்ம எல்லோரும் வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி வந்து பொறாமை உணர்வு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இருந்து தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நினைக்கிறோம். ஸோ அது சம்டைம்ஸ் வந்து நம்மளோட கூடவே பிறந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் இருந்து கூட வரலாம், பிரதர்ஸ்லேருந்து வரலாம், சிஸ்டர்ஸ்லேருந்து வரலாம், சம் கேசஸில் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து கூட அது வரலாம். அதே சமயத்தில் சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் மேலே கூட சில்ட்ரனுக்கு கூட அந்த மாதிரி பொறாமை உணர்வுகளாக வந்து வரலாம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஸோ இவங்களாம் நம்மளை வந்து அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கக்கூடாது. ஸோ எங்கேருந்து வேணாலும் இந்த அட்டாக் வந்து நமக்கு வந்து வரலாம். ஸோ நம்ம தற்காத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ நம்மளோட எதிரான நபர் வந்து நமக்கு அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதுக்கு நம்ம எந்த சூழ்நிலையும் உருவாக்கிக்காமல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது எதுக்கு? அதை நம்ம அவங்கள வந்து அலட்சியப்படுத்துறது கிடையாது. ஸோ டோர்கம் இதை தான் வந்து ஒரு அழகான வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம அங்கே போகிறத வந்து தவிர்த்து கொள்ளணுங்கிறத அவருக்கு அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிவைன் இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா அலட்சியம் படுத்துதல். ஸோ ஒருத்தவங்களை வந்து நம்ம ஆட்டிடியூட் காமிச்சு அலட்சியப்படுத்துறதுக்கு தான் இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிற வந்து பேர். அதே சமயத்தில் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம சில நபர்கள்ட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம போகாமல் சிக்கிக்கிறத வந்து டிவைன் இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ கடவுளோட ஆசையோடு நாம் வந்து ஒரு மேன்மையான முறையில் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அலட்சிய போக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது உண்மையிலே வந்து அது அலட்சியம் செய்கிறது கிடையாது. நம்மளை வந்து தேவையற்ற அட்டாக்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறக்காக நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா. ஸோ தஸ் தே கேன் கிரியேட் பெட்டர் being free from the pressures and pollutions of thoughts full of the crystals of imperil. ஸோ அந்த மாதிரி வந்து பின்னாடி இருந்து அவங்க வேலை செய்கிற மூலமாக ஸோ பல பேர் கூட கான்டாக்ட் வச்சுட்டு அவங்ககிட்ட வரக்கூடிய அந்த கிறிஸ்டல் மாதிரியான விஷத்தெல்லாம் தனக்குள்ளே உள்வாங்கிக்காமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. This also applies to ourselves. Every time we are irritated and direct our negative thoughts to others, we literally send them poison or imperil through our thoughts. Thus, one should be careful about his thoughts, especially when his body is full of imperil. ஸோ இப்போ மற்றவங்கள்ட்ட தான் நமக்கு வந்து வருங்கிறது வந்து கிடையாது. நம்ம மற்றவங்களை பற்றி வார்த்தைகளாலோ எண்ணங்களாலோ உணர்வுகளாலோ நம்ம ஒரு தவறான நெகட்டிவான எண்ணங்களையோ உணர்வுகளையோ வெளிப்படுத்தினாலும் அப்பையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இம்பரிலானது நம்ம யாரை பற்றி நினைக்கிறோமோ அவங்கக்கிட்டையும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. நம்ம அதனால் நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா. ஸோ positivity changes thoughts which carry great ideas, visions and revelations can eliminate part or all of the poison from our system. ஸோ அப்போ நம்ம நேர்மறையான எண்ணங்கள் வந்து நம்ம அந்த நம்மளோட எரிச்சலால் உருவான அந்த இம்பருங்கிற விஷத்தை வந்து முறிச்சிரும், அதை வந்து கிளியர் பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ தாட்ஸ் which carry great ideas, visions and revelations can eliminate part of or all poison from our system. ஸோ நம்ம அந்த சோல் ஆக்சுவலைசேஷன் பாதையில் இருக்கோம். நம்ம கடவுளோடு ஒன்றிணைக்கக்கூடிய பாதையில் நம்ம இருக்கும்போது நம்ம உருவாக்கக்கூடிய பிளான், நம்ம உருவாக்கக்கூடிய ஐடியாஸ், விஷன்ஸ்
இது எல்லாமே வந்து நம்மளை பாதித்த அந்த இரிட்டேஷனால் உருவான அந்த இம்பெரில் இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம், அது எல்லாத்தையும் அது வந்து அழித்து ஒழித்து விடும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து டோர்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இரிட்டேஷன் அண்ட் இம்பெரில் ஆக்டிவேட் ஜெம்ஸ். ஸோ அப்போ அந்த எரிச்சல் உணர்வும் அதால் ஏற்பட்ட அந்த விஷமானது வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வந்து காரணமாகும். அது சில பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸை வந்து நமக்குள்ளே இருக்கிறத வந்து அது ஆக்டிவேட் பண்ணி விடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜெம்ஸ் ஆர் மோர் ஆக்டிவ் அண்ட் கண்டேஜியஸ் வென் த ஹோல்டர் ஆஃப் ஜெம்ஸ் இஸ் இன் இரிட்டேஷன். ஸோ அப்போ ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸோடு இருந்தார் அப்படின்னா அவர் எரிச்சல் உணர்வோடு இருந்தால் இன்னும் அதோட இது வந்து அதிகமாகி அது மற்றவங்கள்ட்ட வந்து அது வந்து பரவும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒன் இஸ் நாட் susceptible to germs until his aura is weakened by irritation imperil. ஸோ அப்போ ஒருத்தவங்களோட பாடி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எரிச்சல் உணர்வு இன்னும் பல எதிர்மறை உணர்வுகளால் அவங்களோட அந்த சட்டில் பாடியானது, அவங்களோட ஆறாவானது வந்து வீக் ஆனதுனால தான் அவங்க பாடியில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. கோல்டு அண்ட் லங்ஸ் ப்ராப்ளம், ஸோ இதெல்லாமே வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷனால் வந்து நமக்கு வந்து வர்றது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அப்போ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எதனால் வந்து வருது, இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன சொன்னால் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆனால் இப்போ நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன், மதுரையில் 15 லட்சம் பேர் இருக்காங்க. 15 லட்சம் பேருக்கு ஏன் வந்து 15 லட்சம் பேருக்கு தானே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஏன் வந்து அந்த 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 இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து வரல. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சில பேரோட இம்யூனிட்டி வந்து சரியாக இருக்காது, அதனால் அவங்கள மட்டும் அந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ எகெயின் வந்து 15 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இவங்களுக்கு மட்டும் ஏன் வந்து அந்த இம்யூனிட்டி வந்து சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட ஒரு முக்கியமான காரணம் வந்து எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறையான செயல்களால் நம்மளோட சட்டில் பாடிஸ் வந்து வீக் ஆகும்போது நம்மளோட உடலை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பாடியானது வந்து வீக் ஆகும். அது வீக் ஆகும்போது நம்ம பாடியோட இம்யூனிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம பாடியோட இம்யூனிட்டி ரெடியூஸ் ஆகும்போது இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் அல்லது நம்ம வேறு சில அசுத்தங்களோட நம்ம கான்டாக்ட் ஆகும்போது நம்ம பாடி இன்ஃபெக்ட் ஆகும். எப்படி இன்ஃபெக்ட் ஆகும்னா, இந்த வைரஸ், ஜெம்ஸ், ஃபங்கஸ், பாக்டீரியா வந்து இமீடியட்டாக வீக்காக இருக்கக்கூடிய சட்டில் பாடிஸை அதை அஃபெக்ட் பண்ணி நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம வெளிப்படுத்தின எதிர்மறையான உணர்வுகள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரதுக்கு நம்ம முயற்சி பண்ணோன்னா ஸோ நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், நம்ம மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது தான் இந்த புத்தகம் வந்து முழுக்க விளக்குறாங்க. ஸோ இந்த புத்தகத்தில் இருக்க சந்திரபிரியா வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அவங்களோட மதர் ஊருக்கு வந்து போயிருக்காங்க, ஒரு செலிப்ரேஷனுக்காக போயிருக்கனால இந்த செஷன் நான் எடுத்தேன். ஸோ வர டியூஸ்டே வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இன்னும் அந்த இரிட்டேஷனில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சந்திரபிரியா வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுறேன்.